பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாளிலே நம்மை குடும்பமாக விசுவாசிகளாக சபையாய் ஒன்று சேர்த்திருக்கிறார். காலைதோறும் அவர் கிருபை புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். இந்த காலை வேளையில கர்த்தரை ஆராதிப்பதற்கு உற்சாகமாயிருங்கள். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து நாம் ஜெபித்து கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறதை பார்த்து நாம் ஜெபித்து ஒப்பு கொடுக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 111 சங்கீதம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். அல்லேலூயா. செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனுடைய பாரத்தை பாருங்கள். செம்மையானுடைய சங்கம், கர்த்தரை ஆராதிக்கிற நீதிமான்கள், கர்த்தரை ஆராதிக்க விசுவாச குடும்பம், இதெல்லாம் ஒரே ஆவியிலே, ஒரே மனதிலே, ஒரே விசுவாசத்தில் இணைகிறது. ஹல்லேலூயா. சபை கர்த்தருடைய சரீரமாகிய சபை, தேவ பிள்ளைகள் கூடுகிற ஒரு ஐக்கியம். இது எல்லாத்துலேயும் முழு இருதயத்தோடு துதிக்க வேண்டும். இன்றைக்கு பாதியில் நம்ம விட்டுருவோம். வேலை இருக்குது, நமக்கு அநேக போராட்டங்கள் இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னு நம்முடைய உள்ளம் பிரச்சனையை சார்ந்துடும், நம்முடைய உள்ளம் வேதனையை சார்ந்துடும், நம்ம உள்ளம் கவலையை பாரத்தை சார்ந்துடும். ஆனால் சங்கீதக்காரனுடைய பாரத்தை பாருங்க. முழு இருதயத்தோடுமை துதிப்பேன். பிரியமானவர்கள், நம்முடைய உள்ளத்தை நாம் முழுமையாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை முழுமையாக ஒப்பு கொடுங்க. ஒரே குடும்பமாய், ஒரே மனமாய், ஒரே ஆவியில விசுவாசத்தோடு கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் குடும்பங்களை விடுவிக்கிறார். கர்த்தனுடைய பிரச்சனைகளை மாற்றுகிறார். கர்த்தரை துதிக்க துதிக்க தடைகள் உடைகிறது. முழு இருதயத்தோடு உம்மை நான் தேடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற அதே ஆள்தான் முழு இருதயத்தோட துதிப்பேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை எப்படி துதிக்கிறோம், எப்படி பாடுகிறோம், எப்படி ஆராதிக்கிறோம்? முழு இருதயத்தோடா அல்லது எல்லாத்திலும் நம்ம பாதியா விட்டுறோமா? எனக்கு பிரியமானவர்களே, கடமைக்காக அல்ல, ஏனோதானே என்றல்ல, முழு இருதயத்தோடு துதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம், பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம், கடன் பாரம் சூழ்ந்திருக்கலாம், வீட்டிலே பிள்ளைகளுக்கு, கணவன் மனைவிக்கு அநேக பாதிப்பு போராட்டம் இருக்கலாம், சுகவீனங்கள் பலவீனம் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. கூடுமானால் சபையோடு இணைந்து துதிக்க ஆரம்பிங்க. குடும்பமா துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். தடைகளை மாற்றுவார். இன்று முதல் உங்களுடைய குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தர் சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிக்க போறோம். அன்பின் பரலோக பிதாவே, முழு இருதயத்தோடு எங்களை துதிக்கும்படி செய்கிறவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தம் உள்ள தேவனே, உங்களுடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் குடும்பமாக, சபையாக, விசுவாச பிள்ளைகளாக ஒன்று சேர்த்ததுக்காய் நன்றி அப்பா. இந்த வேளையில ஆண்டவர் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். முழு இருதயத்தோடு துதிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகள் நடுவிலும் கர்த்தரை துதிக்கிற உள்ளத்தை கொடுத்து ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையில சோர்ந்து இருக்கிற, பலவீனமா இருக்கிற, பிரச்சனையோடு இருக்கிற, பாதிப்போடு இருக்கிற ஆண்டவரே, அநேக துக்கங்களோடு இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிற யாரா இருந்தாலும் ஆண்டவரே, குடும்ப சமாதானம் இல்லாமல் இருக்கிற யாரா இருந்தாலும் விடுதலை ஆக்கி உண்மை அந்த நிலைமையிலேயே முழு இருதயத்தோடு துதிக்க செய்யுங்கப்பா. எல்லா நுகமும் ஆண்டவரே முறிக்கப்படட்டும். எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். உம்மை துதிக்க துதிக்க முழு குடும்பம் ஆஸ்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, உடைய வாழ்க்கையில ஒரு நன்மை பெருகட்டும். சாட்சியா நிறுத்தும் ஆண்டவரே. முழு குடும்பமை சேவிக்க உதவி செய்யுங்கப்பா. பற்றாக்குறைகள் மாறட்டும். வியாதிகள் சுகமடையட்டும். எல்லா பிரச்சனைகள் மத்தியிலுமே துதிக்கிற ஒரு பிள்ளைகளாய் மாற்றி ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். சாட்சியா நிறுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. முழு இதயத்தோடு நீங்கள் துதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.